வணக்கம் AstraStockTamil viewers. ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ரேஷியோவை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட ஒரு கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணி அந்த டிவிடெண்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். டிவிடெண்ட் ரேஷியோ பொறுத்தவரை வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ், செகண்ட் ஒன் வந்துட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ், அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ். இந்த 3 ரேஷியோவையும் நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ண கற்றுக்கணும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிக்கலாக நான் ரிலையன்ஸோட ஆக்சுவல் நம்பர்ஸை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரிலையன்ஸோட டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர்ஸ். ஏர்னிங் பர் ஷேர் உங்கள்கிட்ட வந்துட்டு இல்லை அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ஒரு கம்பெனியோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸால் அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேர் வந்துட்டு கிடச்சிரும். அந்த நம்பரை வந்துட்டு இங்கே நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் 82.5. அதே மாதிரி ஒரு கம்பெனியும் அவங்க டிவிடெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது டிவிடெண்ட் பர் ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறதே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 3 ஃபார்முலாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது டிவிடெண்ட் பே அவுட், டிவிடெண்ட் பர்சன்டேஜ் அண்ட் வந்து டிவிடெண்ட் ஈல், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பர் ஷேர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும். ஸோ எல்லா கம்பெனிலையும் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலையன்ஸோட போன வருஷத்துடைய டிவிடெண்ட் பர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7 rupees. ஸோ மொத்த ப்ராஃபிட் வந்துட்டு 82.5. அதாவது நீங்கள் ரிலையன்ஸில் வந்துட்டு ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோட ப்ராஃபிட்டில் உங்களுக்கு 82.5 ரூபா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதில் அந்த ப்ராஃபிட்டில் 7 ரூபா வந்துட்டு டிவிடெண்ட் கொடுக்கறதா ரிலையன்ஸ் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 82.5 பைசா அண்ட் வந்துட்டு 7 ரூபா டிவிடெண்ட். இது டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ரிலையன்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் பர்சன்டேஜை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் எல்லா கம்பெனியும் ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபார் த இயர் எண்டிங் March 2021 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹஸ் டிக்ளேர்ட் அன் ஈக்விட்டி டிவிடெண்ட் ஆஃப் 70%. ஸோ இந்த 70% பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ப்ரைஸ் வந்துட்டு 2400, அதில் நம்மளுக்கு 70% வந்துட்டு டிவிடெண்ட்டாக கிடைக்கும், ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. ஆனால் அது ஒரு தவறான புரிதல். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எதை அவங்க மீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்க்கலாம். இந்த செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டிவிடெண்ட் பர்சன்டேஜ். இந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டே தெரியாது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூனா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஐபிஓ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐபிஓவோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம். இப்போது ரீசெண்டாக பேடிஎம்மோட ஐபிஓ வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு. 2150 வந்துட்டு அப்பர் பேண்டோட ப்ரைஸ். ஆனால் அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 ரூபா தான். மிச்சம் இருக்கிற 2149 ரூபா ப்ரீமியம். இந்த ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு ரேண்டம் நம்பருங்க, எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரிலையன்ஸோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2300 வருது. ஆனால் ரிலையன்ஸோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு ரேண்டமாக தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை தான் நான் இங்கே கீழே போட்டிருக்கிறேன். ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா கிடையாது. ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம கால்குலேஷன்ஸ்க்கே போவோம். இப்போ ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 ரூபா. இந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடெண்ட் பெர் ஷேர் இருக்குல்ல, ரிலையன்ஸ் வந்துட்டு ஒரு ஷேருக்கு வந்துட்டு 7 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 ரூபா பை ஃபேஸ் வேல்யூ, அதாவது 10 ரூபா, 7/10 ஈக்குவல் டு 70. இதுதான் 70% டிவிடெண்ட் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ். இதுதான் ஒரு ஷேர் ஹோல்டராக நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வேல்யூ வந்துட்டு ப்ரைஸ் பேசிஸில் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது டிவிடெண்ட் பர் ஷேர் பை ப்ரைஸ் 7/2400. கரெக்டான ப்ரைஸ் வந்துட்டு 2000
380 இருக்குது. நான் 2400 சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்கிறேன். இந்த கால்குலேஷன் படி டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.29%. ஸோ இந்த ரிலையன்ஸோட ஷேர்ஸை வந்துட்டு நீங்கள் 1 இயர் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற உங்களுக்கு டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 0.29%. ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் ப்ரைஸ் ரிட்டர்னையும் இந்த டிவிடெண்ட் ரிட்டர்னையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த 3 தாங்க, டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ், டிவிடெண்ட் பர்சன்டேஜ், டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ். இது 3ஐயும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு டிவிடெண்ட் ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.